கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. தள்ளி தளர் நடையிட்டிளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சி முலை உயிர் துள்ள சுவை தானால் என்று முற்றும் துவக்கர உண்டானால் என்று முற்றும். இவன் பண்ணின ஒவ்வொரு கதையின் நனவுக்கு வருது. அப்பதானே சின்ன பையனா இருந்தான், தத்தகா புத்தகான்னு நடந்தானே, தொப்பு தப்புன்னு கீழே விழுந்துருவான், நடக்க தெரியாது அவனுக்கு. தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் அப்படி இருக்கும் போதே ஒத்தி வந்தாளே ஒரு பெரிய பேச்சு, பால் கொடுத்து இவனை கொண்டு விடணும்னு பூதனை. நமக்கெல்லாம் கூட புரியல. அடுத்தாத்து மாமி தான் வந்திருக்கிறான்னு நினைச்சுட்டு, வாங்க மாமி வெத்தலை பாக்க வாங்கிக்கிறீளா அப்படின்னு கேட்கிறா யசோதம்மா. அவ அங்கேன்னு வரா. அவ எதுக்கா வந்திருக்கிறான்னு இவன் கண்டுபிடிச்சுட்டாம்மா. ஒருத்தருக்கும் தெரியல. அவன் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி இன்னத்துக்காக தான் வந்திருக்கிறான்னு ஒரு மாதிரியா பாக்குறான் அவளை. நமக்கெல்லாம் புரியல. கள்ளத்தினால் வந்த பேச்சி முலை உயிர், அவள் கபடத்தினால வந்தவள். விஷம் தடவின பால கண்ணனுடைய வாயில வைக்க வச்சதும் அவ்வளவுதான். உடனே அவள் துள்றாள், விடுடா 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 அப்படின்னு துள்றாள். அவன் உயிரை வாங்கி விட்டான். துள்ள வேற சப்பு கொட்டுறான். விஷத்தை சாப்பிட்டு விட்டு சப்பு கொட்டுறான் இவன். அது என்ன புளிச்சதா தித்திச்சதான்னு அது கொஞ்சம் மோரை வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்க்கறதானே எப்படி இருக்குன்னு. துள்ள சுவை தானால் என்று மூற்றும். ஒரு ஆச்சரியம். அது விஷம் தடவின பால் அப்படி குடிச்சு விடுத்தே, இது துவண்டு போய்டுறதே, துவண்டு போயிட போறதே, இதுக்கு என்ன பண்ணுமோ இதுக்கு என்ன பண்ணுமோன்னு அலறின்னு அங்கேருந்து ஓடி வந்தா தனக்கு ஒரு துவக்கம் இல்லாம துவண்டு போகாம அவளை கீழே தள்ளி விட்டு சிரிக்கிறான். துவக்கர உண்டானால் என்று முற்றும். இவன் ஜென்ம ஜென்மமா இப்படித்தான் இருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றாள். ஏன்னாள் அன்னைக்கு கர்காச்சாரியர் வந்தாரே எங்க ஆத்துல வரலட்சுமி நோன்பு பண்ணி வைக்கிறதுக்கு. அவர்கிட்ட சொன்னோம். அவர் சொல்றார், அவன் ஜென்ம ஜென்மமா இப்படிதாண்டி ஏமாத்துவான் அப்படிங்கிறாள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.